ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் சேனல். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா 2 உடச்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாதி வதங்கணும்னு இதெல்லாம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை பச்சை மிளகாலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவாங்கல்ல. நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளிலாம் மசிஞ்சு நல்லா வர வரையும் வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. மூடி வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்தளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாம் அந்த சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு சிக்கன் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா எண்ணெயிலே போட்டு பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக சிக்கனும் நல்லா இறங்கணும், அதான் டேஸ்ட்டு. நல்லா மசாலா எல்லாம் இந்த மாதிரி கிளற மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர், அரிசி கழுகுன தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எந்த அளவுக்கு வேகணுமோ, உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டரை விட ரைஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது ரைஸ் கழுவி ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிடலாம் பார்த்தீங்களா, அதில் செகண்ட் தண்ணி, தேர்ட் தண்ணி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புல ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். சிக்கன் ஃபுல்லாக வெந்து பார்த்திங்கன்னா சுண்டி இருக்கும் அப்படியே தண்ணிலாம். இந்த டைமில் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரே கழுவி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க.
குழம்புனாலே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டன் எது எடுத்திருந்தாலுமே அரைச்சி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இந்த தேங்காய் ஊற்றணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சி. நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.